ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸுக்கு டபுள் ராட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 1 ஸ்பீடு வச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நுர பொங்குற அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி 1 ஸ்பீடே வச்சு சர்க்கரை கரையிற அளவுக்கு 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு வச்சு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சைட் பை சைட் நான் மாவு சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது பீட் பண்ணி முடித்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 30 செகண்ட்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க 1 ஸ்பீடில் வச்சு. இப்போது நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரும் சலித்து வச்சுருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரை ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோடு சேர்த்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைட் பை சைட் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ட்ரேயில் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவனில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் நான் 25 மினிட்ஸ் வச்சனால மேலே கொஞ்சம் லேயர் கலராக இருந்துச்சு. கரிஞ்சு போகல, கொஞ்சம் திக் லேயராக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் டெம்பரேச்சர் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பஞ்சியாக சாஃப்டாக அவ்வளோ இதாக இருக்குதுன்னு உங்களுக்கு கட் பண்ணும் போதே தெரியும். பார்த்தா நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை, ஸ்பாஞ்ச் கேக்கு, கப் கேக்கு, ப்ரௌனி, பிளாண்டீஸ், குக்கீஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.